சிறுநீரகம் பாதிக்கும் சீர்மிகு திட்டம் வந்து நடைமுறைப்படுத்தி மற்ற துறைகள் முக்கியமான துறைகளோட இந்த மாதிரியான பாதுகாப்பு நடவடிக்கை எடுக்க போறீங்க. அதே மாதிரி மக்கள்கிட்ட அந்த நோய் எதிர்ப்பு சக்தி வந்து அதிகரிக்கிறதுக்கு எந்த மாதிரி பிளான் இருக்கு? அதாவது கொரோனா பாதிப்புங்கிறது பெரிய அளவில் பதட்டப்பட வேண்டியதில்லைங்கிறத தொடர்ந்து சொல்லின்னு வரோம். நேற்றைக்கு கூட தமிழ்நாட்டில் ஒட்டுமொத்தமாக பதிவாகி இருக்கிற அந்த எண்ணிக்கை 236 பேருக்கு பாதிப்புக்குள்ளாகி இருக்கிறது. இந்த 236ங்கிறதும் ஒரு 3-4 நாள் சளி, தொண்டை வலி, இருமல், இந்த மாதிரி ஒரு காய்ச்சல், இந்த மாதிரி பாதிப்புகளோட குணமடைந்து விடுகிறார்கள். தொடர்ந்து இந்த பாதிப்புக்குள்ளானவர்களை அந்தந்த மாவட்டத்தில் இருக்கிற மாவட்ட சுகாதார அலுவலர்கள் கண்காணித்து கொண்டும் இருக்கிறார்கள். எனவே பெரிய அளவில் இதை பதட்டப்பட வேண்டியதில்லை. இன்னொன்று, நோய் எதிர்ப்பு சக்தி குறைவாக இருப்பவர்கள், வயது மூத்தவர்கள், இணை நோய் பாதிப்பு இருப்பவர்கள், இதய பாதிப்பு இருப்பவர்கள், சிறுநீரக பாதிப்பு இருப்பவர்கள், இது மாதிரியான பாதிப்பு மிகுந்தவர்கள் பொது இடங்களுக்கு போகிறப்ப ஆயிரக்கணக்கான நூற்றுக்கணக்கானவர்கள் கூடுகிற இடங்களுக்கு போகும்போது இந்த நோய் பாதிப்புள்ளவர்கள் யாராவது இருமினாலோ தும்மினாலோ அவர்களுடைய அந்த எச்சில் துகள் இவர்கள் மேலும் பட்டு இவர்களுக்கு அது வர வாய்ப்பு இருக்கிறது. எனவே தான் ஒன்றிய அரசின் சுகாதாரத்துறையின் சார்பில் ஒரு அறிவுறுத்தல் விடுக்கப்பட்டிருக்கிறது. இந்த மாதிரி பொது இடங்களுக்கு நோய் பாதிப்புள்ளவர்கள் போபவர்கள், கர்ப்பிணி தாய்மார்கள், வயதானவர்கள், நோய் எதிர்ப்பு சக்தி குறைவாக இருப்பவர்கள் போகிறவர்கள் முகக்கவசம் அணிந்து செல்வது நல்லது என்று அறிவுறுத்தப்பட்டிருக்கிறது. அதே தான் நாம் பலமுறை இது இன்றைக்கும் சொல்லிக் கொண்டிருக்கிறோம். இது மட்டுமல்ல, ஒட்டுமொத்தமாகவே 2019 இறுதி கொரோனா பாதிப்புக்கு பிறகு தனிமனித இடைவெளியை கடைபிடிப்பது, அடிக்கடி கைகளை கழுவிக்கொள்வது, இந்த மாதிரி சுத்தமாக இருப்பது என்பது நல்லது. அதாவது ஒரு ஆஸ்பத்திரிக்கு வந்து யாராவது நோய் பாதிப்புகளோடு வராங்க, இதய பாதிப்போ இல்லை சிறுநீரக பாதிப்போ, நீண்ட நாள் அந்த டயபெட்டிக் அடங்காத அந்த டயபெட்டிக் பாதிப்போடு வராங்க. அது இறப்புக்குள்ளாகிற அந்த சூழலில் டெஸ்ட் எடுக்கிறப்ப தனியார் மருத்துவமனைகள் என்ன பண்ணுறாங்கன்னா, ஒரு டெஸ்ட்டு பேக்கேஜ் வந்து 12-15 வகையான டெஸ்ட் எடுக்கிறாங்க. அதில் கொரோனாவும் ஒன்று. இந்த கொரோனாங்கிற அந்த டெஸ்ட் பாதிப்பை பார்த்துட்டு அவங்க கொரோனா இறப்புங்கிற மாதிரி அறிவிச்சிடுறாங்க. அது இப்போது அனைவருக்குமே ஒரு அறிவுறுத்தல் வழங்கப்பட்டிருக்கிறது துறையின் சார். அதாவது கொரோனாவால் இறப்புங்கிறது வேற, இணை நோயினால் இயற்கையாக வந்து இறப்படைகிறவங்க இன்சிடென்டலாக டெத்து. பட் வேற கொரோனா டெத்துனா கொரோனாவினுடைய தாக்கத்தினால இறந்தவங்க. ஸோ அதனால அதை வந்து we have to differentiate. கொரோனா பாதிப்பில் எடுக்க ஃபைண்டிங்கிறதால எல்லாமே ரெக்கார்டு கொண்டு வந்துடுவோம். பட் இட்ஸ் நாட் எக்ஸ்க்ளூசிவ் டியூ டு கோவிட். இது வந்து டெத் டியூ டு அதர் கோமார்பிட் வேர் திஸ் கோவிட் இஸ் அன் இன்சிடென்டல் ஃபைண்டிங். தமிழில் என்னன்னா, அந்த பர்டிகுலர் பர்சன் வந்து கோவிடால இறக்கல, இணைக்கு அந்த நோய்களால் இறந்துருக்காங்க. மற்றபடி நிறைய டெஸ்ட் பண்ணும்போது கோவிட் டெஸ்ட்டும் பண்ணோம், கோவிட் டெஸ்ட்டும் பாசிட்டிவாக இருக்கு, அவ்வளோதான். ஏன்னா கோவிடால எக்ஸ்க்ளூசிவாக இறக்கல, அதனால் அது கோவிட் இறப்பாக எடுத்துக்கொள்ளப்பட மாட்டாது. இறப்புமே நான் கணக்கு எடுத்துப்போம். இல்லை, கோவிட் பாசிட்டிவ் இருந்தால் பக்கத்தில் இருக்கிற அரசு மருத்துவமனைகளுக்கு அனுப்பி வைக்க வேண்டும் என்கின்ற அறிவுறுத்தல் சொல்லப்பட்டிருக்கிறது. இல்லை, ஒன்றும் இல்லை. இப்போ அந்த மாதிரி எந்த திட்டமும் இல்லை, அந்த அளவுக்கான சீரியஸ்னஸ் ஒன்றும் இல்லை. சீர்மிகு சிறுநீரக மருத்துவ திட்டம் நம்ம கொண்டு வந்ததுக்கு பிறகு கிட்டத்தட்ட 1 கோடிக்கு அதிகமான டெஸ்ட்லாம் பண்ணியிருக்கிறோம். ஆனால் 34,000 பேர் வந்து பாதிக்கப்பட்டிருக்காங்க. கிராமப்புறங்களில் அதிக அளவுக்கு பாதிப்பு இருக்குது. இப்போ அதனால தான் மாண்புமிகு முதல்வர் அவர்கள் வழிகாட்டுதலில் இந்த டயாலிசிஸ்ங்கிறது ஏற்கனவே இந்த மாநகர பகுதிகளில் மட்டும்தான் இருந்தது. இப்போ நகர பகுதிகளுக்கு எக்ஸ்டெண்ட் பண்ணியிருக்கோம். இந்த ஆட்சி வந்ததுக்கப்புறம் இந்த 4 வருடங்களில் பல்வேறு நகரங்கள்லையும் பண்ணியிருக்கிறோம். இப்போ கிராமங்களுக்குமே டயாலிசிஸுங்கிற மாதிரி அந்த அதாவது அப்கிரேடட் பிஹெச்சியில் லெவலில் ஒரு 50 இடங்களில் அந்த டயாலிசிஸ் எடுத்துகிட்டு போகிறோம். இந்த வருஷம் அதை தொடங்குகிறோம். அது தொடங்குறது மட்டும் இல்லை, டயாலிசிஸ் பேஷண்ட்டு வெளியிலிருந்து வந்து ட்ராவல் பண்ணி வந்து டயாலிசிஸ் பண்ணிட்டு போகிறதுக்குள்ளே அவங்களுக்கு இந்த புரத சத்துள்ள உணவு இல்லாமல் போகிறதால பெரிய அளவில் பாதிப்புக்குள்ளாகிறாங்க. அதுவும் கூட இலவசமாக புரத சத்துள்ள உணவு கொடுக்கறதுக்கு ஒரு திட்டத்தை அறிவிச்சிருக்கிறோம். மிக விரைவில் அதெல்லாம் தொடங்க போகிறோம். எது இன்னும் அந்த லெவல் வரலைங்க, இன்னும் அந்த லெவல் வரல. நம்ம ஏன்னா தேவையில்லாத பதட்டத்தை நம்ம ஏற்படுத்த வேணாம். இந்தியா முழுக்க இன்னும் அந்த மாதிரி எதுவும் வரல. அதாவது ஒரு வீரியமிக்க கொரோனா இருந்தப்போ நீங்கள் சொல்கிறது ஒத்துக்கிற ஒரு விஷயம். இந்த கொரோனாவே இப்போ பல்வேறு உருமாற்றங்களை பெற்று இப்போ ஒமிக்ரான், இந்த ஒமிக்ரான்லேயே 100க்கும் மேற்பட்ட வகைகள், இப்போ ஆல்ஃபா, பீட்டா, டெல்டா, டெல்டா ப்ளஸ், கம்மா, கப்பா, ஒமிக்ரான்,
இந்த மாதிரி ஏராளமான உருமாற்றங்களுக்கு பிறகு இப்போ ஒமிக்ரான், அந்த ஒமிக்ரானில் 100க்கும் மேற்பட்ட வைரஸ். இது வந்த உடனே நம்ம ஒரு 19 மாதிரிகளை பூனேயில் இருக்கிற வைராலஜி டிபார்ட்மெண்ட்டுக்கு அனுப்பி அங்கிருந்து பரிசோதனை பண்ணி ஒமிக்ரானில் இது ஒரு வகை இன்னும் நமக்கு ரிசல்ட் வந்திருக்கு. அதனால் இது உயிர் பாதிப்பை தரக்கூடிய ஒன்று அல்ல என்பதால் இதை அதை சொல்ல வேண்டிய அவசியம் இல்லை. செய்திகளை உடனுக்குடன் தெரிந்து கொள்ள கீழ்கண்ட கேபிள் மற்றும் டிடிஹெச் நெட்வொர்க்குகளில் எம்நாடு செய்தி தொலைக்காட்சியை காணுங்கள். பாதகம் செய்பவரை கண்டால் நாம் பயம் கொள்ளலாகாது பாப்பா. மோதி மிதித்துவிடு பாப்பா, அவர் முகத்தில் உமிழ்ந்துவிடு பாப்பா. அண்மை செய்திகளை உடனுக்குடன் தெரிந்து கொள்ள இணைந்திருங்கள் எம்நாடு தொலைக்காட்சியுடன்.